வணக்கம். இப்போ பட்டி பீஸ் வந்து அடியில வேற துணி வச்சுட்டு, மேல் துணி மட்டும் இருந்ததுன்னா, எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மொத்தம் மேல் துணி ஒண்ணு எடுத்துக்கோங்க. பட்டிக்கு ஒரு நல்ல மொத்தமான துணியா வேற ஒரு துணி இல்லாத பட்சத்தில, இந்த மாதிரி பட்டிக்கு மொத்தமான துணி எடுத்திருக்கிறேன் நானு. பேண்ட் கிளாத்து. மேல படிமான தையல் 2 போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சுருக்கம் வராது. மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வராது. அதனால எப்பொழுதும் 2 தையல் போடணும் பட்டிக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அழகா படிமான தையல் போட்டுக்கோங்க 2த்துலயுமே. படிமான தையல் போட்டுட்டு, இப்போ பாருங்க எப்படி நான் பட்டி கிளாத்த வைக்கிறேன்னு பாருங்க. இதுக்குள்ள நூல் தீர்ந்து போச்சு. ரெண்டு தையல் போட்டுக்கணும் எப்பொழுதுமே படிமான தையல். பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. நீங்க எந்த கிளாத்து ஃபஸ்ட்டு மேல வச்சிருக்கீங்களோ, அதே கிளாத்து தான் உள் பக்கமும் இருக்கணும். 2மே ஒரே பக்கமா இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வச்சாலும் இப்படி தான் இருக்கணும். இப்படி வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அளவு என்னன்னு பார்த்து, அதுக்கப்புறம் குறிச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு என்னவோ கரெக்டாக குறிச்சுக்கோங்க. நான் பட்டி அளவுலாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்து மட்டும் மேல் துணி ஒரு கிளாத்து மட்டும் இருந்ததுன்னா எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. இது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்த்தா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி தச்சு பாருங்க.